Good morning students. Welcome to your social class. நம்ம இன்னைக்கு civicsல first lesson பார்க்கலாம். So topic பார்த்தீங்க அப்படின்னா forms of government and democracy. So forms of government அப்படின்னு வரும்போது உங்களுக்கு different types of governments in the world. So world லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட டைப்ஸ் பற்றியும் அதில் ஸ்பெசிஃபையாக டெமோக்ரஸி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். So we are going to learn from this in this lesson how various forms of government have developed globally. Today many countries of the world follow different types of government, but the modern world prefers democracy. So forms of government. So the governance of nations differs significantly based on who has power. So there are different forms of government: aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செட்டிங்ஸ். சரியா? ஸோ இப்போ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த அரிஸ்டோக்ரஸி. ஸோ அரிஸ்டோக்ரஸி அப்படின்றது a form of government in which power is in the hands of a small privileged ruling class, that is noble. For example, United Kingdom and Spain. ஸோ அரிஸ்டோக்ரஸி அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சரியா? அதாவது அந்த சொசைட்டியில் ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா அரிஸ்டோக்ரஸி. சரியா? அப்போ அந்த ஹை லெவலில் இருக்கக்கூடியவங்க என்னவாக இருப்பாங்க அப்படின்னா ரூலிங்கில் இருப்பாங்க. தட் இஸ் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்பெயின். நெக்ஸ்ட்டு மொனார்கி. ஸோ மொனார்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹியர் ரூலர். ஸோ a system of government in which one person reigns supreme, usually a king or queen. Constitutional monarchy. For example, Bhutan, Oman and Qatar. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் நவ் மொனார்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஆட்டோக்ரஸி. ஸோ a system of government by one person with absolute power. அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் கீழே ஒரு ஹோல் பவர் வந்து இருக்கக்கூடியது ஆட்டோக்ரஸி. சரி, அதாவது தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆட்டோக்ரஸி. ஸோ தட் இஸ் நார்த் கொரியா, சவுதி அரேபியா. Then oligarchy. Oligarchy அப்படின்றது a small group of people having control of a country or organization. இதில் group of people வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரூலிங்கில் இருப்பாங்க. That is known as oligarchy. For example, former Soviet Union, China, Venezuela and North Korea. Next in the theocracy. A system of government in which religious doctrines form the basis of government headed by a priest who rules in the name of God or proclaims himself as a God. For example, Vatican. அப்போது இந்த ரிலீஜியஸ் நேமில் ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை பேஸ் பண்ணி அதை வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த தியோக்ரஸி. Next, democracy. A system of government in which eligible members in the population vote to elect their elected representatives and the party or individual who obtains the majority votes forms the government. So that is known as democracy. So அதாவது பீப்புளால் த்ரூ த ஓட் மூலமாக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பேர் வந்து டெமோக்ரஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, யுஎஸ்ஏ அண்ட் தென் ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிப்பப்ளிக். So a state in which supreme power is held by the people and their elected representatives and which has an elected nominated president rather than a monarch. For example, India and Australia. So republic அப்படின்றது வந்துட்டு independent elected candidates. அவங்க வந்து ஒரு presidential form or else prime minister form of government அப்படின்னு வரும்போது அது வந்து under the republic form of government. ஸோ அந்த டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க and then Australia also. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போது டெமோக்ரஸி பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் டெமோக்ரஸி? ஸோ டெமோக்ரஸி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தட் அலோஸ் பீப்புள் டு சூஸ் தேர் ரூலர்ஸ். ஸோ பீப்புள் வந்து த்ரூ த ஓட்ஸ் மூலமாக அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறது. அந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா டெமோக்ரஸி. அண்ட் ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. அப்போ பீப்புள் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த ரூலிங்கில் இருக்க முடியும். அண்ட் பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வியூஸ், ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட். அப்போ இந்த ரைட்ஸை வந்து யார் கொடுத்துருக்காங்க? பீப்புளோட கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு ஆப்ரஹாம் லிங்கனோட டெஃபினேஷன் படி டெமோக்ரஸி அப்படின்றது டெமோக்ரஸி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். அப்போ மக்களாட்சி அப்படின்றது மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய ஆட்சி அப்படின்றது தான் மக்களாட்சி அப்படின்றது அவரோட டெஃபினேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் யாரோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா பீப்புளுக்கு மட்டும்தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ மீனிங் ஆஃப் டெமோக்ரஸின்னு பார்க்கும்போது
So democracy is a system of government in which the supreme power is vested in the people of the country and people elect their representatives either directly or indirectly through fair and free elections which are usually held periodically. அப்போது நம்மளோட எலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், அதாவது ப்ரைம் மினிஸ்டரில் செலக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் அண்ட் தென் சிஎம் எலெக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து நம்மளுக்கு நடக்கும் இல்லையா. அப்போ பிரசிடென்ட் அதே மாதிரி கவர்னர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். அங்கே அவங்கள யார் செலக்ட் பண்ணுவா, நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்கள சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது டேரெக்டாகவோ இன்டேரக்டாகவோ பீப்புள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது அவங்களால ஃபார்ம் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த டேர்ம் டெமோக்ரஸி இஸ் derived ஃப்ரம் 2 Greek words. டெமாஸ் அப்படின்ற வேர்டாகவும் கிராட்டியா அப்படின்ற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. டெமாஸ் அப்படின்னா பீப்புள், கிராட்டியா அப்படின்னா பவர். அப்போ பீப்புளோட பவர் தான். ஸோ அதனால தான் இது வந்து டெமோக்ரஸின்ற வேர்டாக ஃபார்ம் ஆச்சு. தஸ் லிட்ரலி டெமோக்ரஸி மீன்ஸ் த பவர் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெஃபனிஷன். ஸோ அக்கார்டிங் டு மகாத்மா காந்தியோட அவங்களோட ஒப்பீனியன் படி டெமோக்ரஸி அப்படின்றது ட்ரூ டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. அப்போ டெமோக்ரஸி அப்படின்றது என்ன சொல்கிறார், அதாவது மக்களாட்சி அப்படின்னா வெறும் ஒரு 20 பேர் கூடினா சபையில் வந்து அமைக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்றது என்ன கிடையாது, ஒரு டெமோக்ரஸி கிடையாது. அப்போ அதுக்கான ரைட்ஸை ஒரு வில்லேஜ் எவ்வளோ தூரம் நூக் அண்ட் கார்னர்லாம் போய் அவங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்குறதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. சரியா அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட்டு salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். ஓகேயா, ஸோ இதில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் டு த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இப்போ இங்கே எலெக்ஷன் ப்ராசஸில் ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அண்ட் தென் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்றப்போ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் என்ன செய்யலாம், ஓட் போடலாம் அப்படின்ற ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது, ஒரு கம்பல்சரி கிடையாது, இந்த இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் ஓட் போடணும் அப்படின்ட்டு என்ன செய்ய மாட்டாங்க, கம்பல்சன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ப்ராசஸ் இந்த டெமோக்ரஸியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓட்டிங் ரைட் இஸ் வித் ஈக்குவல் வேல்யூ டு தோஸ் ஹூ ஹாவ் அட்டைன்ட் த ஏஜ் ஆஃப் 18. ஸோ அதை டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் 18 இயர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்து இந்த டெமோக்ரஸியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன செய்யுது, அதாவது ஓட்டிங் நம்மளோட ரைட்ஸ் அது இல்லையா, ஓட் போடுறது அப்படின்றது நம்மளோட ரைட்ஸு, அதே மாதிரி ஃப்ரீடம் சுதந்திரமாக இருக்கிறது நம்மளோட ரைட்ஸு. ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்கும். தென் எவால்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே, இதெல்லாமே வந்து salient ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவால்யூஷன் டெமோக்ரஸி அப்படின்றது எப்படி வந்து உருவாச்சு, எந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெமோக்ரஸி began 2500 years ago in some of the city-states of ancient Greece. And it is important to know about the democratic institution existed in India as early as Vedic period. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபார்ம் ஆனதாகவும், ஸோ இந்த க்ரீக் சிட்டி ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு உங்களுக்கு லெசன் இருக்கும், ஹிஸ்ட்ரியில் வரும், அப்போ அதை பற்றி நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பழமையான ஒரு நகரங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டெமோக்ராட்டிக் வந்து ஃபார்ம் ஆனதாக சொல்கிறாங்க. இன் இந்தியாவில் ஏர்லி வேதிக் பீரியட்லேயும் இந்த மாதிரி ஒரு டைப் வந்து இருந்ததாக நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் வேறு என்ன நம்மளுக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா சாணக்கியாஸோட அர்த்தசாஸ்திரா tells us that the ancient India and autonomous village community was basic unit of the local government. ஸோ சாணக்கியாவோட அர்த்தசாஸ்திரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்டானமஸ் வில்லேஜ் கம்யூனிட்டி, தன்னாட்சி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருந்ததாகவும் அது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து டெமோக்ராட்டி நம்மளுக்கு மெயின் பண்ணுது. அண்ட் that was a basic unit of a local government. So during the later Chola period in ancient Tamil Nadu, Kudavolai system was a very notable and unique feature of a village administration of the Cholas. ஸோ குடவோலை சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த எல்லா ரெப்ரசன்டேட்டிவோட பேரையும் ஒரு பானையில் வந்து எழுதி போட்டு ஒரு சின்ன பிள்ளை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து குடவோலை சிஸ்டம். அப்போ இங்கே இதில் யார் வந்து இது பண்ணுறா, பீப்புள் வந்து யாரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பேரை போடுறாங்க.
ஸோ சூஸ் பண்ணும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டமும் இருந்து. ஸோ இதுவுமே பேசிக் ஃபார் த டெமோக்ரஸி இல்லையா. அண்ட் த எவால்யூஷன் டுவர்ட்ஸ் த டெமோக்ரஸி இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் வேல்யூஸ், தட் இஸ் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்டு ட்ரஸ்ட். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் என்னது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். தென் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ த டைப் ஆஃப் டெமோக்ரஸி refers to the kinds of government or social structures which allow people to participate equally. First thing in the direct democracy. So when a people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. For example, ancient Greek city-states, Switzerland. இப்போ இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் வந்து அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவை டேரெக்டாக உங்கள் கண் முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. இது வந்து ஏன்ஷியன்ட் டைமில் இருந்திருக்கு. அண்ட் இந்த கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் எல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அப்போ இங்கே என்ன செய்கிறோம், நமக்கு தேவையான ரெப்ரஸன்டேட்டிவை நம்மளோட ஓட் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா. அது வந்து இன்டைரக்டாக இருக்குது. ஸோ when the people express their will on public affairs through their elected representatives, and the type of government is called indirect or representative democracy. For example, the prevailing system of democracy in India and USA and UK. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் திங் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அண்ட் தீமைகள். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மெரிட்ஸு. ஸோ இதில் ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். அப்போது டெமோக்ரஸியில் பீப்புள் சூஸ் பண்ண ரெப்ரஸன்டேட்டிவ் எப்படி இருக்கணும், அந்த பீப்புளுக்கு ஃபேவராக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் தென் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சமத்துவமும் சகோதரத்துவமும் எப்படி இருக்கணும், அந்த டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் தென் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எல்லா பீப்புளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். அண்ட் தென் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றதையும் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த டெமோக்ரஸி இருக்கும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆல். ஸோ இந்த டெமோக்ரஸி மூலமாக நிறைய வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது உருவாகும் ஃபார் த பீப்புள். சரியா. அதே மாதிரி ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். அண்ட் தென் பாப்புலர் சாவரனிட்டி அப்படின்னா இறையாண்மை. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாலிசிஸ் இருக்கும் இல்லையா. அது வந்து அந்த கண்ட்ரியோட இறையாண்மை. ஸோ அதை வந்து பாதுகாக்கக்கூடிய விதமாக அது டெமோக்ரஸி அப்படின்றது இருக்கும். அண்ட் த சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரெட்டர்னல் ஃபீலிங். ஸோ இதுவுமே என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய மெரிட்ஸு. தென் டிமெரிட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்டைரக்ட் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போது இதில் வந்துட்டு என்ன செய்கிறோம், இன்டைரக்டாக எலெக்ஷன் மூலமாக எடுக்கிறோம் இல்லையா. அப்போ இன்டைரக்டாக ஒரு ஓட்டிங் மூலமாக அல்லது அவங்களோட பண்ணக்கூடிய பிரச்சாரங்களை பொறுத்து தான் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. அப்போது அவங்களோட அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்களா, ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்களா அப்படின்றது என்னது தெரியாது. நம்மளுக்கு அதில் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோவர் டர்ன் அவுட் இன் எலெக்ஷன்ஸு. ஸோ அப்போ பப்ளிக்கில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் பற்றி அல்லது அந்த சொசைட்டியை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமையே இருக்கும். இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸு. அண்ட் தென் இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். ஸோ ஃப்ராக்சர்டு மேண்டேட்னாலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டில் என்ன இருக்காது, ஒரு ஸ்டேபிளாக வந்து அவங்களால அதை ரன் பண்ண முடியாது. அண்ட் டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அப்போ ஒரு பெரிய வந்து ஒரு பீப்புளோடது இருக்கனால ப்ராசஸ், அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அது வந்து ஒரு டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அதோட டிமெரிட்ஸ்மா. நெக்ஸ்ட் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஸோ இந்தியா ஹாஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் தி டெமோக்ரஸி. த இந்தியன் பார்லிமெண்ட் comprises the elected representatives of people and makes the laws for the country. And the participation of people in the decision making and the consent of citizens are the two important elements of a parliamentary form of government in India. ஸோ இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மூலமாக என்ன செய்கிறோம், நம்மளோட சட்டங்களை நம்மளே வந்து உருவாக்கிக்கிறோம். ஸோ த்ரூ த பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 ஹவுசஸ். ஒன் இஸ் லோக்சபா, அனதர் ஒன் இஸ் ராஜ்யசபா. ஸோ அது மூலமாக என்ன செய்கிறோம், லாஸை வந்து நம்மளுக்கான கண்ட்ரிக்கான லாஸை ஃப்ரேம் பண்ணுறோம். சரியா.
ஸோ இந்த மெத்தடாலஜி தான் நம்மளோட இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய parliamentary form of democracy. And India is the largest democratic country in the world, and democracy in India works on 5 basic principles. These are sovereign, socialist, secular, democratic and republic. So இந்த 5 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட democratic form of government ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. And every person who is a citizen of India who is not less than 18 years of age can exercise their right to vote in India based on the universal adult suffrage, and there is no discrimination based on a person's caste, creed, religion, region, gender and education when it's come to providing the right to vote. அப்போ வித்தவுட் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், இந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் டு ஓட்ஸ் அப்படின்ற ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க above 18 years of age. Next, elections in India. So India has a quasi-federal government with elected representatives at the federal, state and local levels. So the general elections are conducted by the Election Commission of India. At the national level, the President of India appoints the Prime Minister, who enjoys majority in the Lok Sabha, the lower house of the Parliament of India. ஸோ இந்த எலெக்ஷன் ஆஃப் இந்தியா ப்ராசஸ் பார்க்கும்போது ஃபெடரல் டைப் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு கூட்டாட்சி முறை அப்படின்றது தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் இல்லையா. அப்போது ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அப்போ சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் தென் அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அப்பாயின்ட் பண்ணி அதாவது அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணி வைக்கக்கூடிய டியூட்டி யாரோடது அப்படின்னா பிரசிடெண்ட்டோடது. சரியா. Then all the members of the Lok Sabha are directly elected through general election, so which take place once in every 5 years in normal circumstances, and 2 Anglo-Indian members can be nominated by the President of India to the Lok Sabha. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த லோக் சபா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சரியா. And in the case of members of Rajya Sabha, the upper house is the parliament, elected by an electoral college consisting of elected members of the legislative assemblies of the state and the union territories of India. And the President of India nominates 12 members of the contribution of 2 art, literature, science and social service. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலமாக நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க சில செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்து. சரியா. நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஸோ ஜென்ரல் எலெக்ஷன் டு த ஃபர்ஸ்ட் Lok Sabha since independence were held in India between 25th October 1951 and 21 February 1952. ஸோ இந்த 2 இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அண்ட் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் emerged victorious by winning 364 of the 489 states. ஸோ மொத்தம் எலெக்ஷன் எத்தனை ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு அப்படின்னா 489 சீட்ஸுக்கு வந்து அவங்க காம்படிஷன் நடந்திருக்கு. அதில் 364 வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வின் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஜவஹர்லால் நேரு பிகம் த ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக்கல் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட 4th பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு நம்ம இந்த எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி is the dominant form of government in the contemporary world. ஸோ டெமோக்ரஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இவ்வளோ பீப்புள்லேயும் வந்து எலெக்ஷன் மூலமாக அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புளை ரூல் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இல்லையா. அண்ட் இட் has not faced a serious challenges or a revival so far. So in the last 100 years there has been an expansions of democracy all over the world, and the various aspects of democracy and its challenges are. So இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். சரியா. ஸோ அதை வந்து சில விஷயங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு இல்லிட்ரஸி.
ஸோ கல்வி அறிவு அப்படின்றது குறைவாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பாவர்ட்டி, வறுமை, தென் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஆண் பெண் வேறுபாடு, ஆர்எல்ஸ் தேர்ட் ஜெண்டராக இருக்கக்கூடிய அவங்க வேறுபாடு, இதெல்லாமே இருக்குது. அண்ட் தென் ரீஜனலிசம், யார் எந்த ரீஜனில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஆட்கள் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் கேஸ்டிசம் அண்ட் கம்யூனலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், ஸோ இது எல்லாமே மேஜராக இருக்கக்கூடியது. அண்ட் தென் கரப்ஷன், தென் சர்க்குமுலேஷன்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வயலன்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சேலஞ்சஸாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படின்றது இந்தியாவுக்கு எப்படி சூட்டபிள் ஆச்சு அப்படின்றதுக்காக அந்த சக்ஸஸ்க்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எம்பவர்மெண்ட் ஆஃப் த புவர் அண்ட் இல்லிட்ரேட்ஸ் டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போது டெமோக்ரஸி மக்கள் ஆட்சி அப்படின்ட்டு வரும்போது அந்த எல்லா பீப்புளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இல்லையா, யாருக்குமே எந்த ஒரு வேறுபாடு அப்படின்றது இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி புவர் ரிச் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அல்லது லிட்ரேட் அல்லது இல்லிட்ரேட்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே சேம் டைப் ஆஃப் பவர்ஸை கொடுக்குறது. அண்ட் வில்லிங்னஸ் அமாங் த எலெக்டட் பீப்புள் நாட் டு மிஸ்யூஸ் ஏ பவர்ஃபுல் பொசிஷன்ஸ் அண்ட் பப்ளிக் வெல்த். அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது, செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களோட பவரை பார்த்திங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்காகவும் வெல்த் அப்படின்றத சேர்க்கறதுக்காக ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே அவங்க வரக்கூடாது. தென் eradication of social evils and dangers from which democracy suffers. ஸோ சோஷியல் ஈவில்ஸ், ஸோ மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியானது. அதே மாதிரி நிறையா விஷயங்கள், ஸோ பெண்கள்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இராடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமாக அது இருக்கணும். அடுத்தது an imperial and efficient press to form public opinion. ஸோ செய்தித்துறை பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ்ஸுக்கு ஒரு சுதந்திரம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்திங்க அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு டிபார்ட்மெண்ட். அண்ட் ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் கம்யூனல் ஹார்மனி அமாங் த பீப்புள். அண்ட் தென் அவேர்னஸ் அமாங் த பீப்புள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் தே ஆர் என்டைட்டில் டு என்ஜாய். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுக்கக்கூடியது இந்த டெமோக்ரஸி. அண்ட் conscious check and vigilance on the working of the elected representatives. அப்போ நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் மூலமாக நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்றத நம்பி தானே செஞ்சுருப்போம், எலெக்ஷனில் அவங்கள செலக்ட் பண்ணியிருந்திருப்போம். அப்போது அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே செக் பண்ணுறதுக்கான, அல்லது அவங்கள பற்றி குறையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, அல்லது ப்ளஸ்ஸை சொல்லலாம் மைனஸ் சொல்லலாம், இதெல்லாம் சொல்கிறதுக்கான சுதந்திரம் அப்படின்றது இருக்குது. அண்ட் பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன். ஸோ அப்போசிஷன் அப்படின்றது எதிர்கட்சியாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி அப்படின்றதும் என்னவாக இருக்கும், அதாவது அவங்களோட ஒரு இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட ஒப்பீனியன் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஸோ அது ஒரு பவர்ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன் இருக்கக்கூடிய ஒரு டைப் என்ன அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதுவுமே நம்மளோட இந்தியாவில் இருக்குது. So, in the Indian democracy can be successful and vibrant only when citizens imbibe and reflect on their behavior on the basis of democratic values like equality, freedom, social justice, accountability and respect for all. அப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எல்லா சிட்டிசனுக்கும் என்ன இருக்குது, இதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. அண்ட் their mindset, thinking and behavior are expected to be the tune with the essential conditions of democracy. அப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நம்மளோட டெமோக்ரஸிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கணும். அண்ட் they have to appreciate the opportunities for either desired roles like participation, making the system accountable, fulfilling obligations and playing proactive roles to actualize the goals of democracy. அப்போ இந்த எல்லா ரோலுமே பீப்புளும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், டெமோக்ரஸியோட அச்சீவ்மெண்ட்டை நம்மளோட கண்ட்ரியால் செய்ய முடியும். சரியா, ஓகேவா. ஸோ இதோட நம்மளுக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் தென் டெமோக்ரஸி லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீக்கு இன்னொரு லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.